Day celebrations. எல்லோருக்கும் எல்லாம் என எண்ணம் வைத்து சமூக நீதியே சம நீதி என்ற சமத்துவம் பேணி தமிழ்நாடு பெரிது, தமிழ்நாடு சட்டமன்றம் பெரிது என உச்சநீதிமன்றத்தில் உரிமை வென்று காட்டி $1 trillion பொருளாதார வளர்ச்சியை இலக்காக்கி இருக்கிறார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். தமிழ்நாடு அரசின் மதிப்பிற்குரிய தலைமை செயலாளர் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வரவேற்கிறார்கள். முப்படை அலுவலர்களையும் காவல்துறை அலுவலர்களையும் தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கிறார்கள். We welcome the Honorable Chief Minister of Tamil Nadu who has arrived to participate in the Independence Day celebrations. தென்னிந்திய பகுதிகளின் தலைமை படை தலைவர் லெப்டினன்ட் ஜெனரல் வி ஸ்ரீஹரி AVSM SCSM அவர்கள், தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி கடற்படை அதிகாரி ரியர் அட்மிரல் திரு சதீஷ் எம்ஷனா NM அவர்கள், வான்படை அதிகாரி ஏர் கமாண்டர் திரு டபன் சர்மா அவர்கள், கமாண்டர் கடலோர காவல்படை எண் 5 டெபுட்டி இன்ஸ்பெக்டர் ஜெனரல் பாலகிருஷ்ணன் முருகன் TM அவர்கள், காவல்துறை தலைமை இயக்குனர் காவல்படை தலைவர் திரு சங்கர் ஜிவால் IPS அவர்கள், கூடுதல் காவல்துறை இயக்குனர் சட்டம் ஒழுங்கு திரு S டேவிட்சன் தேவாசிர்வாதம் IPS அவர்கள், கூடுதல் காவல்துறை இயக்குனர் சென்னை பெருநகர காவல் ஆணையர் திரு A அருண் IPS அவர்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் காவல்துறையினர் வழங்கும் அணிவணக்க மரியாதையை ஏற்றுக்கொள்கிறார்கள். The Honorable Chief Minister of Tamil Nadu is now accepting the ceremonial salute. அணிவகுப்பு தலைவர் அவர்கள் அவரது குழுவை பார்வையிட தயார் நிலையில் இருப்பதை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு தெரிவிக்கின்றார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் காவல்துறையினர் வழங்கிய அணிவணக்க மரியாதையை ஏற்றுக்கொண்டு காவல்துறையினரின் அலங்கார அணிவகுப்பினை பார்வையிட்டு சிறப்பிக்க புறப்பட்டு செல்கிறார்கள். The Honorable Chief Minister has accepted the ceremonial guard of honor and is proceeding to inspect the parade in an open jeep. Ladies and gentlemen, the parade overall in charge Thiru M. Selvamani, Commandant, Tamil Nadu Special Police 15th Battalion, Sevur. The parade commander is Thiru S. Ashokan, Deputy Commandant, Tamil Nadu Special Police 5th Battalion, Avadi. The parade second in command Thiru V. Kumar, Inspector Special Police 1st Battalion, Trichy. சட்டமன்றம் பெரிது, சட்டமன்றத்தின் மாண்பு பெரிது என உச்சநீதிமன்றத்தில் வென்று காட்டிய மாநில சுயாட்சி வீரர், தமிழ்நாட்டின் உரிமையை மட்டுமின்றி அனைத்து மாநில உரிமைகளையும் காத்து நிற்கும் மக்களாட்சி நாயகர், தாய் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை 11.2% இரட்டை இலக்கத்தில் உயர்த்தி காட்டி வளர்ச்சியில் சாதனை படைத்த சரித்திர தலைவர், உலகின் வளர்ந்த நாடுகளுக்கு சவால் விடும் $1 trillion பொருளாதார வளர்ச்சியை இலக்கு வைத்த பொருளாதார மேதை, மாணவர்களுக்கு இல்லம் தேடி கல்வி திட்டம், முதலமைச்சர் காலை உணவு திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், கல்லூரி கனவு திட்டம், சிகரம் தொடு திட்டம், உயர்வுக்கு படி திட்டம் தந்தவர் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு என்பதின் இலக்கணமாய் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். உற்பத்தி, கட்டுமானம் மற்றும் பயன்பாட்டு துறையில் 14.7% வளர்ச்சி, சுமார் 40,000 தொழிற்சாலைகளை கொண்டு தொழில்துறையில் தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதலிடம், அதிக அரசு மருத்துவர்கள் உள்ள முன்னணி மாநிலம் தமிழ்நாடு, பெண்களுக்கான சிறப்பு திட்டங்களால் தொழிற்சாலைகளில் பணிபுரியக்கூடிய பெண் தொழிலாளர்களின் பங்கேற்பு விகிதத்தில் 47% உயர்ந்து நாட்டிலேயே முதலிடம் தமிழ்நாடு, மோட்டார் வாகனங்கள், ஆயுத ஆடைகள் மற்றும் தோல் பொருட்கள் உற்பத்தியில் மாநிலத்தில் முதலிடம் என பல்வேறு துறைகளிலும் முதலிடம் பெற்றிருக்கிறது நம்முடைய தமிழ்நாடு. சுதந்திர சிந்தனையை மனதில் வைத்து அணிவகுத்து நிற்கும் வீரர்கள் படைகளை ஒவ்வொன்றாக பார்வையிட இருக்கின்றார்கள் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள்.
சுதந்திர தின காவல் அணிவகுப்பில் படை பிரிவுகள் அணிவகுத்து நிற்கின்றன. இந்த அணிவகுப்பின் இரு புறமும் தமிழ்நாடு காவல்துறையின் குதிரை படையினர் கம்பீரமாக அணிவகுத்து நிற்கின்றனர். காவல்துறையின் சிறப்பு காப்பு அணிவகுப்பினை பார்வையிடுகின்றார்கள் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். கவாத்து நடத்தும் பிரிவு தமிழ்நாடு சிறப்பு காவல் படை கவாத்து அணிவகுப்பு பொறுப்பு அதிகாரி திரு எம் செல்வமணி அவர்கள் தலைவாய் தமிழ்நாடு சிறப்பு காவல் 15ஆம் அணி சேவோர் கவாத்து அணிவகுப்பு தலைவர் திரு எஸ் அசோகன் அவர்கள் துணைத் தலைவாய் தமிழ்நாடு சிறப்பு காவல் 5ஆம் அணி ஆவடி கவாத்து அணிவகுப்பு உப தலைவர் திரு வி குமார் அவர்கள் ஆய்வாளர் தமிழ்நாடு சிறப்பு காவல் 1ஆம் அணி திருச்சி. குதிரைப்படை வீரர்கள் கம்பீரமாக அணிவகுத்து நிற்கின்றனர். தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படை பிரிவு தலைமை ஏற்று நடத்துபவர் திரு ஆர் பாலமுருகன் உதவி ஆய்வாளர் தமிழ்நாடு சிறப்பு காவல் 6ஆம் அணி மதுரை. To begin with, we have the Tamil Nadu Disaster Response Force contingent led by Sub-Inspector R. Balamurugan, Tamil Nadu Special Police 6th Battalion, Madurai. அடுத்ததாக இரு மாநில ஒற்றுமையை பறைசாற்றும் கேரள காவல் படை பிரிவு தலைமை ஏற்று நடத்துபவர் திரு சியாத் உதவி ஆய்வாளர் கேரள ஆயுதப்படை 4ஆம் அணி கண்ணூர். Followed by the Kerala Police contingent led by Sub-Inspector S. Siyath, Kerala Armed Police 4th Battalion, Kannur. தமிழ்நாடு சிறப்பு காவல் ஆண்கள் கமாண்டோ படைப்பிரிவு தலைமை ஏற்று நடத்துபவர் திரு லாரன்ஸ் காமல்சன் தமிழ்நாடு சிறப்பு காவல் 9ஆம் அணி மணிமுத்தாறு. Now we have the Tamil Nadu Special Police Men Commando contingent led by Sub-Inspector S. Lawrence Kamalson, Tamil Nadu Special Police 9th Battalion, Manimuttaru. ஆவடி காவல் ஆணையரக பெண்கள் படைப்பிரிவு தலைமை ஏற்று நடத்துபவர் திருமதி ஆர் விஜயலட்சுமி பெண் உதவி ஆய்வாளர் தமிழ்நாடு சிறப்பு காவல் 5ஆம் அணி ஆவடி. அடுத்ததாக குடியரசுத் தலைவர் கொடிக்குழு தலைமையேற்று நடத்துபவர் திரு கார்த்திக் உதவி ஆய்வாளர் கொடியேந்தி வருபவர் திரு மணிகண்டன் உதவி ஆய்வாளர் தமிழ்நாடு சிறப்பு காவல் 11ஆம் அணி ராஜபாளையம். அடுத்ததாக கடலோர பாதுகாப்பு குழும படைப்பிரிவு தலைமையேற்று நடத்துபவர் திரு டி அற்புதராஜ் உதவி ஆய்வாளர் தமிழ்நாடு சிறப்பு காவல் 5ஆம் அணி ஆவடி. The Coastal Security Group contingent is led by Sub-Inspector D. Arpudaraj, Tamil Nadu Special Police 5th Battalion, Avadi. அடுத்ததாக தமிழ்நாடு சிறப்பு காவல் ஆண்கள் படைப்பிரிவு தலைமையேற்று நடத்துபவர் திரு கணேஷ்குமார் உதவி ஆய்வாளர் தமிழ்நாடு சிறப்பு காவல் 4ஆம் அணி கோவை புதூர். The Tamil Nadu Special Police Men contingent is led by Sub-Inspector K. Ganeshkumar, Tamil Nadu Special Police 4th Battalion, Kovai Pudur. அடுத்து நீலகிரி படைப்பிரிவு தலைமையேற்று நடத்துபவர் திரு சுப்பராஜ் உதவி ஆய்வாளர் தமிழ்நாடு சிறப்பு காவல் 9ஆம் அணி மணிமுத்தாறு. The Nilgiris contingent led by Sub-Inspector P. Subbaraj, Tamil Nadu Special Police 9th Battalion, Manimuttaru. அணிவகுப்பு தலைவர் அவர்கள் கோட்டை நுழைவு வாயில் அருகே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு தமது குழுவுடன் இணைந்து கொள்வார்கள். The parade commander is alighted from the vehicle, saluted the Honorable Chief Minister and is now marching to take the position in front of the police contingents. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கோட்டை கொத்தளத்தை நோக்கி வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். The Honorable Chief Minister of Tamil Nadu is on his way to the ramparts of Fort St. George. உழைப்பு 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 என்று ஒவ்வொரு மணித்துளியும் தமிழ்நாட்டின் நலனுக்காக தமிழர் தம் உரிமைக்காக தமிழ் மொழியின் உயர்வுக்காக ஓயாது உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் வழியில் சமூக நீதியே சமநீதி என்று சொல்லி சமத்துவம் காக்கும் சமூக நீதி நாயகர் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று கற்றுத்தந்த பேரறிஞர் அண்ணா வழியில்
பொது வாழ்வில் தன்னை அர்ப்பணித்தவர் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். நவீன தமிழகத்தை வளர்த்தெடுத்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் வழியில் டிஜிட்டல் தமிழகத்தை $1 டிரில்லியன் பொருளாதார வளர்ச்சி நோக்கி அழைத்து செல்லும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கோட்டை கொத்தளத்தில் கொடியேற்ற வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவிற்கே முன்மாதிரி திட்டமான வயது முதிர்ந்தோர் மாற்றுத்திறனாளிகள் இல்லங்களுக்கு சென்று ரேஷன் பொருட்களை வழங்கும் வரலாற்று சிறப்புமிக்க திட்டமான தாயுமானவர் திட்டம், மக்களிடம் செல், அவர்களோடு வாழ், அவர்களை நேசி என்ற பேரறிஞர் அண்ணாவின் கோட்பாட்டு பாதையில் நமது தமிழ்நாடு அரசு மக்களின் மீது கொண்டிருக்கும் அக்கறைக்கு மற்றுமொரு எடுத்துக்காட்டாக தமிழ்நாட்டில் உள்ள கடைகோடி மக்களுக்கும் அவர்கள் அன்றாடம் அணுகும் அரசு துறைகளின் சேவைகள் திட்டங்களை அவர்களின் இல்லங்களுக்கு அருகிலேயே சென்று வழங்கும் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம், ஏழை எளிய மக்கள் தாங்கள் வசிக்கும் பகுதிக்கு அருகிலேயே இலவச சிறப்பு மருத்துவ பரிசோதனை மற்றும் நோய்களை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்து உடனடியாக உரிய சிகிச்சை பெறுவதற்காக நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் தந்தவர் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். தமிழ்நாட்டில் உள்ள கைவினை கலைஞர்களை தொழில் முனைவோர்களாக உயர்த்த வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு தொடங்கப்பட்ட கலைஞர் கைவினை திட்டம் தூத்துக்குடியில் நடைபெற்ற முதலீட்டாளர் மாநாட்டில் 32,554 கோடி முதலீடு மற்றும் 49,845 நபர்களுக்கு வேலை வாய்ப்புகளை அளித்திடும் வகையில் 41 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு தொழில்துறை சான்றிதழுடன் பல்வேறு துறைகளிலும் இலவச குறுகிய கால திறன் பயிற்சிகள் வழங்கும் வெற்றி நிச்சயம் திட்டம், தமிழ்நாட்டு மக்களின் ஆரோக்கியம் காக்க தமிழ்நாடு முழுவதும் முதல்வர் மருந்தகங்கள், மேலும் தமிழ்நாட்டின் தனித்துவமான திட்டங்களான விடியல் பயண திட்டம், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம், முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், மக்களை தேடி மருத்துவம் போன்ற திட்டங்கள் இந்தியாவிற்கே முன் உதாரணமாக இருக்கிறது. Our Honorable Chief Minister of Tamil Nadu, upholding social justice as true equality, protecting the spirit of equality and justice, defending the pride of Tamil Nadu and its legislative assembly in the Supreme Court, aiming for $1 trillion economy, recognizing that women's freedom is the nation's true freedom, and launched the Kalaignar Magalir Urimai Thogai scheme, offering ₹1,000 monthly assistance to women heads of families by enabling free bus travel for women, trans person and person with disabilities, by building safe hostels for working women, by launching the Non-Mudalvan scheme to train lakh of youth in skill development, by supporting higher education through schemes like Pudumai Pen and Tamil Pudalvan. By standing strong in the fight for Tamil language rights and state autonomy, and by uniting the entire nation behind him, our visionary and parallel leader, our Honorable Chief Minister of Tamil Nadu, is guiding the Dravidian model of government towards success. Our Honorable Chief Minister of Tamil Nadu is on his way to the ramparts to participate in the Independence Day celebration. தமிழ் நிலம், தமிழர் நலம், தமிழ் மொழியின் வளம் காக்கும் தாய் தமிழ் அரசு, சுய மரியாதையை போற்றும் இனமான அரசு, சமூக நீதி காக்கும் சமத்துவ அரசு, கண்ணியம் காத்து கட்டுப்பாட்டோடு நடக்கும் கடமை அரசு, கல்வியில் சிறந்த அறிவின் அரசு, கலைகளில் சிறந்த ஆற்றலின் அரசு, மருத்துவம் பேணும் மகத்தான அரசு, மகளிர் நலன் காக்கும் மறுமலர்ச்சி அரசு, தொழில் வளம் போற்றும் மாற்றத்திற்கான அரசு, இந்தியாவிற்கே வழிகாட்டும் திராவிட மாடல் அரசன் நாயகர் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கோட்டை கொத்தளத்தில் மூவர்ண கொடியை ஏற்றி வைக்க வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டு மாநில முதலமைச்சர்கள் விடுதலை திருநாளில் கொடியேற்றும் அங்கீகாரத்தையும் உரிமையையும் பெற்றுத்தந்தவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அனைவரும் எழுந்து நிற்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம்.
தற்போது நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்து கொடி வணக்கம் செய்து சிறப்பிப்பார்கள். காவல்துறை கூட்டுக்குழல் இசைக்குழுவினரால் நாட்டுப்பண் இசைக்கப்படும். We request the dignitaries to rise for the national anthem. சுதந்திர நாளில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை தமிழ்நாட்டின் மக்களுக்காக சுதந்திர தின விழா பேருரையாற்ற பணிவன்புடன் அழைக்கின்றோம். The Honorable Chief Minister of Tamil Nadu will now deliver the Independence Day address. தாயின் மணிக்கொடி பாரீர், அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திட பாரீர் என்று நாம் தலை நிமிர்ந்து நெஞ்சு நிமிர்த்தி பாடுபட்ட விடுதலை வீரர்களையும் அவர்களது குடும்பத்தினரையும் வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். தமிழ்நாடு சட்டப்பேரவையினுடைய தலைவர் மாண்புமிகு அப்பாவு அவர்களே, துணை முதலமைச்சர் உள்ளிட்ட மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, சட்டமன்ற நாடாளுமன்ற உள்ளாட்சி அமைப்புகளின் மக்கள் பிரதிநிதிகளே, தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகளே, காவல்துறை தலைவர் உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகளே, விடுதலை பெருவிழாவை கொண்டாடும் பேரன்பிற்குரிய தமிழ்நாட்டு மக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நாட்டு மக்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த விடுதலை நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கும் அதே வேளையில், நாம் இன்று விடுதலை காற்றை சுவாசிக்க காரணமாய் விளங்கும் தியாகிகளை போற்றி அவர்களது உன்னத நோக்கங்கள் நிறைவேற நாளும் உழைக்க உறுதி எடுத்துக்கொள்வோம். இங்கு பட்டொலி வீசி பறக்கும் நமது தேசிய கொடியை நான் மட்டுமல்ல, அனைத்து மாநில முதலமைச்சர்களும் இந்த நாளில் ஏற்றுவதற்கான ஜனநாயக கடமையை, ஜனநாயக உரிமையை 1974ஆம் ஆண்டு இந்தியாவின் அனைத்து முதலமைச்சர்களுக்கும் பெற்றுத்தந்தவர் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். தமிழ்நாட்டை 5 முறை ஆட்சி செய்த முத்தமிழறிஞர் கலைஞரின் வழி நடக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சியில் 5வது ஆண்டாக தேசிய கொடியை ஏற்றி வைக்கக்கூடிய வாய்ப்பை நான் பெற்றமைக்கு பெருமை அடைகிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய தமிழ்நாட்டு மக்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது நாட்டின் பன்முகத்தன்மையின் அடையாளமாக விளங்கும் மூவண்ண கொடிக்கு கம்பீரமாக வணக்கம் செலுத்துவதும் தியாகிகளை போற்றுவதும் நமது வாழ்நாள் கடமை மட்டுமல்ல, நாட்டுக்கும் தியாகிகளுக்கும் செலுத்தும் மரியாதை. குமரி முதல் இமயம் வரை விரிந்த இந்த இந்திய நாட்டின் குறிப்பிட்ட சிலரோ
சில பகுதியினரோ மட்டும் போராடி பெற்றதல்ல இந்த விடுதலை. நாடு முழுவதும் அனைத்து மாநில மக்களும், அனைத்து தேசிய இன மக்களும், அனைத்து மொழியினரும், அனைத்து மத பிரிவைச் சேர்ந்தவர்களும், அனைத்து பண்பாட்டை பின்பற்றக்கூடியவர்களும் தங்களது வியர்வையை, இரத்தத்தை, உணர்வை, உயிரை கொடுத்து பெற்றது இந்த விடுதலை. அதனால்தான் அனைவருக்குமான இந்தியாவாக நமது நாடு எப்போதும் இருக்க வேண்டும் என்று நமது தலைவர்கள் கனவு கண்டார்கள். அவர்களது கனவை நிறைவேற்றுவதுதான் அவர்களுக்கு செலுத்தக்கூடிய உண்மையான புகழஞ்சலி. தியாகத்தில், போராட்டத்தில், களத்தில் செலுத்தவர்கள் அல்ல, தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் என்பதை வரலாறு சொல்லும். அந்த தியாகிகள் பெயரளவில் நினைவு கூர்ந்து மறப்பவர்கள் அல்ல நாம். அதன் அடையாளம்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் பார்க்கும் விடுதலை போராட்ட வீரர்களுக்கான மணிமண்டபங்கள், சிலைகள். இவற்றில் பெரும்பாலும் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில்தான் உருவாக்கப்பட்டன. பாஞ்சாலங்குறிச்சியில் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு கோட்டை, மகாகவி பாரதியின் இல்லம், பெருந்தலைவர் காமராசர் மணிமண்டபம், மூதறிஞர் ராஜாஜி நினைவாலயம், தில்லையாடி வள்ளியம்மை மணிமண்டபம், வீர வாஞ்சிநாதனின் உறவினருக்கு நிதி, கப்பலோட்டிய தமிழன் வ.உ.சி. இழுத்த செக்கு நினைவு சின்னமானது, பசுமன் திருமகனாருக்கு மணிமண்டபம், விடுதலை போராட்ட வீரர்களுக்கு இலவச பேருந்து பயணம் மாதந்தோறும் நிதி, தியாகிகள் மணிமண்டபம், விடுதலை பொன்விழா நினைவு சின்னம், மாவீரர் பூலித்தேவர் நினைவு மண்டபம், தியாகி விஸ்வநாததாஸ் வாழ்ந்த இல்லம் புதுப்பிப்பு, மகாவீரர் சுந்தரலிங்கம் வாரிசுகளுக்கு வீடு, நேதாஜிக்கு சிலை, கக்கனுக்கு சிலை, சிப்பாய் புரட்சிக்கு நினைவு தூண் என நாட்டுக்காக உழைத்த தியாகிகளை போற்றிய அரசுதான் திராவிட முன்னேற்றக் கழக அரசு. இந்த வரிசையில் இன்றைய திராவிட மாடல் ஆட்சியிலும் தொடர்ந்து தியாகிகளை போற்றி வருகிறோம். விடுதலை நாளின் 75வது ஆண்டு பெருவிழாவை ஒட்டி வெகு சிறப்பாக நாம் கொண்டாடினோம். செக்கெழுத்து செம்மல் கப்பலோட்டி தமிழன் வ.உ. சிதம்பரனாரை பெருமைப்படுத்தும் வகையில் 13 அறிவிப்புகளை வெளியிட்டு செயல்படுத்தினோம். வ.உ.சி. மறைந்த நவம்பர் 18 தியாக திருநாளாக, திருவுருவ நாளாக அறிவிக்கப்பட்டது. மகாகவி பாரதியார் மறைந்த நூற்றாண்டின் நினைவை முன்னிட்டு 14 அறிவிப்புகளை வெளியிட்டு செயல்படுத்தி உள்ளோம். உத்தரப்பிரதேச மாநிலம் காசியில் பாரதியார் வாழ்ந்த வீட்டை பராமரிக்கவும் புதுப்பிக்கவும் அரசு சார்பில் 18 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் முடிந்து ஒப்படைக்கப்பட்டது. கிண்டி காந்தி மண்டபத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மன் திருவுருவச் சிலையும் மருது சகோதரர்கள் சிலையும் அமைக்கப்பட்டுள்ளது. கடலூரில் அஞ்சலையம்மாள் சிலை வைக்கப்பட்டுள்ளது. விடுதலை போராட்ட வீரர்களின் நினைவிடங்களில் ஒளி காட்சிகள் அமைத்திட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. காந்தி மண்டபம், அருங்காட்சியகம், பெருந்தலைவர் காமராசர் மண்டபம், பெரியவர் பக்தவச்சல மண்டபம் ஆகியவற்றை மேம்படுத்த 3,36 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. விடுதலை போராட்ட வீரர் தளி பாளையத்தார் மலையாண்டி வெங்கடபதி எத்தலப்பர் அவர்களுக்கு திருப்பூர் மாவட்டத்தில் நினைவு மண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது. தனது வாழ்நாளில் 20 முறை தமிழ்நாட்டுக்கு வந்தவர் அண்ணல் காந்தியடிகள். அரையாடை அணிவது என்ற முடிவை மதுரை மண்ணில் இருந்துதான் காந்தியடிகள் எடுத்தார்கள். இதன் அடையாளமாக சென்னை அருங்காட்சியக வளாகத்தில் காந்தியடிகளின் நினைவுச் சிலையை அமைத்துள்ளோம். விடுதலை போராட்டத்தின் பவள விழாவை ஒட்டி கடந்த ஆண்டு தியாகிகளுக்கான ஓய்வூதியத்தை 20,000 ரூபாயாகவும் குடும்ப ஓய்வூதியத்தை 10,000 ரூபாயாகவும் உயர்த்தியுள்ளோம். அதேபோல் விடுதலை போராட்ட வீரர்களின் வழித்தோன்றர்களுக்கும் தொடர்ந்து உதவிகளை செய்து வருகிறோம். முன்னாள் படைவீரர்கள்
மற்ற வகை சார்ந்தோர்களுக்காக காக்கும் கரங்கள் திட்டத்தினை அறிவித்திருந்தேன். இந்த திட்டத்தினை வரும் 19ஆம் நாள் துவக்கி வைக்க உள்ளேன். அந்த திட்டத்தின் கீழ் முன்னாள் படைவீரர்கள் மாவட்ட குழுவால் தேர்வு செய்யப்பட்டு இந்த படைவீரர்கள் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு 848 அனுமதிக்கப்பட்ட விண்ணப்பங்கள் வங்கிக்கு அனுப்பப்பட்டது. இதில் 348 விண்ணப்பங்கள் இறுதியாக தேர்வு செய்யப்பட்டு அனைவருக்கும் தொழில் முனைவோர்களுக்கான பயிற்சி வழங்கப்பட்டது. தொழில் முனைவோர் பயிற்சி பெற்ற முன்னாள் படைவீரர்களுக்கு வழங்கப்படும் கடன் தொகையில் 30 விழுக்காடு மானியம் அரசால் வழங்கப்பட உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். 1967ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி அமைவதற்கு முன்பு சென்னையில் காந்தி மண்டபம், கன்னியாகுமரியில் காந்தி நினைவு மண்டபம், ஒட்டப்பிடாரத்தில் வ.உ.சி. அவர்களது இல்லம் என விடுதலை போராட்ட வீரர்களுக்காக தமிழ்நாட்டில் 3 நினைவு மண்டபங்கள் தான் இருந்தன. திராவிட முன்னேற்றக் கழக அரசு தியாகிகளையும் தியாகத்தையும் போற்றும் அரசு என்பதால் தான் நமது கழக ஆட்சி காலங்களில் இத்தனை நினைவு சின்னங்கள் அமைக்கப்பட்டன. தமிழ்நாட்டின் தலைமகனான பேரறிஞர் அண்ணா அவர்கள் விடுதலை நாளை பற்றி சொல்லும்போது 1947 ஆகஸ்ட் 15ஆம் நாள் நாம் ஆங்கிலேயரின் கணக்கை தீர்த்த நாள். அதன்பின் ஒவ்வொரு ஆண்டிலும் வரும் சுதந்திர திருநாள் நாட்டிற்காகவும் நம் நாட்டு மக்களுக்காகவும் நாம் ஆற்றியுள்ள பணிகளை கணக்கு பார்க்கும் நாள் என்றார். அந்த வகையில் நமது திராவிட மாடல் ஆட்சி அமைந்த இந்த 4 ஆண்டு காலத்தில் நிறைவேற்றியுள்ள திட்டங்களை நினைத்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த கால தியாகிகளை போற்றும் அதே வேளையில் இன்றைய மக்களையும் வருங்கால தமிழ்நாட்டை வளர்த்தெடுக்கும் அரசாக திராவிட முன்னேற்றக் கழக செயல்பட்டு வருகிறது என்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். 14 ஆண்டுகளுக்கு பிறகு நமது திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 11.19 விழுக்காடாக அதிகரித்து மாபெரும் உச்சத்தை தொட்டிருக்கிறது. இந்த ஆண்டு தொடக்கத்தில் தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்த போது சொல்லியிருந்த 9.69 விழுக்காட்டை விட இது கிட்டத்தட்ட 1.5 விழுக்காடு அதிகம். இந்தியாவிலேயே மிக விரைவாக வளர்ந்து வரும் பொருளாதாரமாக திகழ்கிறது தமிழ்நாடு. இது வேறு எந்த பெரிய மாநிலமும் பெற்றிராத மாபெரும் வளர்ச்சி. ஏன், நாட்டினுடைய வளர்ச்சியே 6.5 விழுக்காடு தான். ஆனால் தமிழ்நாடு 11.19 விழுக்காடு வளர்ச்சி அடைந்துள்ளது. எங்களை நம்பி ஆட்சியை ஒப்படைத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி இது. சில முக்கியமான புள்ளி விவரங்களை இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். நிதி ஆயோக் வெளியிட்ட நிலையான வளர்ச்சி இலக்குகளான குறியீட்டில் தமிழ்நாடு 788 புள்ளிகளுடன் இந்தியாவில் 2வது இடத்தில் இருக்கிறது. சமூக முன்னேற்ற குறியீடுகளில் பெரிய மாநிலங்களோடு ஒப்பிடுகையில் தமிழ்நாடு 63.33 புள்ளிகள் பெற்று தேசிய அளவில் முதலிடத்தில் உள்ளது. இந்தியாவில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மக்கள் தொகை 11.2 விழுக்காடு. ஆனால் தமிழ்நாட்டில் 1.43 விழுக்காடு மக்கள் தான் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிறார்கள். அவர்களது வாழ்க்கை தரத்தையும் உயர்த்திடும் பணியில் நமது திராவிட மாடல் அரசு தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. 10 லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகள், அதன் மூலம் 30 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பையும் உருவாக்கியுள்ளோம். பெண் தொழிலாளர் பங்கேற்பு விகிதம் 47 விழுக்காடு. ஸ்டார்ட் அப் தரவரிசை பட்டியலில் 2018 கடைசி இடத்தில் இருந்தது. முதலிடத்திற்கு முன்னேறி இப்போது பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஏற்றுமதி தயார் நிலையில் குறியீட்டில் இந்திய நாட்டிலேயே 80.89 புள்ளிகளுடன் முதலிடம். மின்னணு சாதனங்கள் ஏற்றுமதியில் தேசிய அளவில் 37 விழுக்காடு பெற்று நாட்டிலேயே முதன்மை மாநிலம். ஜவுளி மற்றும் தோல் பொருட்கள் ஏற்றுமதியில் முதன்மையான மாநிலம். ஒட்டுமொத்த நாட்டின் காலணி உற்பத்தியில் தமிழ்நாட்டின் பங்கு 38 விழுக்காடு. 2024ஆம் ஆண்டிற்கான இந்திய விளையாட்டு விருதுகளில் விளையாட்டுகளை ஊக்குவிக்கும் சிறந்த மாநிலம் நமது தமிழ்நாடு.
மாற்றுத்திறனாளிகளுக்காக சிறப்பாக சேவை புரிந்ததற்கு முதல் மாநிலமாக விருது. மகப்பேறு சிக்கல்கள் உள்ள கர்ப்பிணி தாய்மார்களை கண்டறிந்து சிகிச்சை வழங்குவதில் தேசிய அளவில் தமிழ்நாடு முதலிடம். காசநோயை ஒழிக்க தமிழ்நாடு எடுத்து வரும் முயற்சிகளை பாராட்டி தமிழ்நாட்டில் 9 மாவட்டங்களுக்கு விருதுகள். காகிதமில்லா சட்டமன்ற திட்டத்தினை மிக சிறப்பாகவும் விரைவாகவும் செயல்படுத்தியமைக்காக ஒன்றிய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சகம் விருது. உணவு பதப்படுத்தும் குறு சிறு நிறுவனங்களின் சிறந்த செயல்திறனுக்காக விருது. மாநில கூட்டுறவு வங்கியின் சிறந்த சேவைக்கான விருது. மக்களை தேடி மருத்துவம் இந்த திட்டத்துக்கு ஐநா சபையிலேயே விருது. இப்படி பல்வேறு விருதுகளை பெற்று சிறப்பான மாநிலமாக உன்னதமான மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. சமூக நீதி, சமத்துவம், சுயமரியாதை, மொழிப்பற்று, இன உரிமை, மாநில சுயாட்சி ஆகிய கருத்தியல்கள் அடித்தளத்தில் நிற்கும் ஆட்சிதான் திராவிட மாடல் ஆட்சி. தொழில் வளர்ச்சி, சமூக மாற்றம், கல்வி மேம்பாடு ஆகிய அனைத்தும் ஒரே நேரத்தில் நடக்க வேண்டும். வளர்ச்சி என்பது பொருளாதார வளர்ச்சியாக மட்டுமல்ல, சமூக வளர்ச்சியாக இருக்க வேண்டும். பொருளாதாரம், கல்வி, சமூகம், சிந்தனை, செயல்பாடு ஆகிய ஐந்தும் ஒரு சேர வளர வேண்டும். அதுதான் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழறிஞர் கலைஞரும் காண விரும்பிய வளர்ச்சி. அதுதான் திராவிட மாடல் வளர்ச்சி. கடந்த 4 ஆண்டு காலத்தில் தமிழ்நாடு அடைந்துள்ள வளர்ச்சியை பாருங்கள். அது ஒற்றைத்துறை வளர்ச்சியாக இல்லாமல் பல்துறை வளர்ச்சியாக இருக்கிறது. அனைத்து மாவட்டங்களும் வளர்ந்து வருவதை நீங்கள் பார்க்கலாம். அனைத்து மக்களும் சமூக பிரிவும் வளர்ந்து வருவதை நீங்கள் காணலாம். மகளிரின் நம்பிக்கையை உயர்த்தியிருக்கும் 1,14,00,000 பெண்களுக்கு மாதந்தோறும் உரிமை தொகை வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். மகளிரின் சேமிப்பையும் சமூக பங்களிப்பையும் அதிகரித்துள்ள பேருந்துகளில் கட்டணமில்லா விடியல் பயணம். மாணவர்களிடையே கல்வி புரட்சியை உருவாக்கியுள்ள திட்டங்கள் புதுமை பெண், தமிழ் புதல்வன், நான் முதல்வன். 18 லட்சம் பள்ளி மாணவர்களின் மன வலிமையும் உடல் வலிமையும் அறிவு வலிமையும் அதிகரித்துள்ள காலை உணவு திட்டம். அது மட்டுமல்ல, மக்களுக்கு நெருக்கமாக செல்லக்கூடிய திட்டங்கள் உங்களுடன் ஸ்டாலின், நலம் காக்கும் ஸ்டாலின், 21 லட்சம் முதியோர், மாற்றுத்திறனாளிகளின் இல்லந்தேடி ரேஷன் பொருட்களை வழங்கக்கூடிய தாயும் மாணவர் திட்டம். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஏழை எளிய மக்களின் தேவைகளை உணர்ந்து அவர்கள் கேட்பதற்கு முன்பாகவே அவற்றை நிறைவேற்றி தரக்கூடிய அரசு உங்கள் திராவிட மாடல் அரசு. இந்த திராவிட மாடல் அரசு இந்த தீர விடுதலை திருநாளிலும் 9 முக்கியமான அறிவிப்புகளை வெளியிடுவதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். முதல் அறிவிப்பு, மாநில அரசு விடுதலை போராட்ட வீரர்களுக்கு தற்போது வழங்கி வரக்கூடிய மாதாந்திர ஓய்வூதியம் 22,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். இரண்டாவது அறிவிப்பு, மாநில அரசு விடுதலை போராட்ட தியாகிகளின் குடும்பங்களுக்கு தற்போது வழங்கி வரும் மாதாந்திர குடும்ப ஓய்வூதியம் 12,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். மூன்றாவது அறிவிப்பு, வீரபாண்டிய கட்டபொம்மன் வழித்தோன்றர்கள், முன்னாள் ராமநாதபுரம் மன்னர் முத்துராமலிங்க விஜய ரகுநாத சேதுபதியின் வழித்தோன்றர்கள், சிவகங்கை மருது சகோதரர்கள் வழித்தோன்றர்கள் மற்றும் வாவு சிதம்பரனார் வழித்தோன்றல் பெற்று வரக்கூடிய மாதாந்திர சிறப்பு ஓய்வூதியம் 11,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். நான்காவது அறிவிப்பு, 2ஆம் உலகப் போரில் பங்கேற்ற தமிழ்நாட்டை சார்ந்த முன்னாள் படைவீரர்களுக்கு வழங்கப்படும் ஆயுட்கால மாதாந்திர நிதி உதவி 15,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். ஐந்தாவது அறிவிப்பு, 2ஆம் உலகப் போரில் பங்கேற்ற வீரர்களின் கைம்பெண்களுக்கு வழங்கப்படும் ஆயுட்கால மாதாந்திர நிதி உதவி 8,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். ஆறாவது அறிவிப்பு, தமிழ்நாட்டை சார்ந்த முன்னாள் படைவீரர் வசதிக்காக சென்னை மாதவரத்தில் 33,000 சதுர அடி பரப்பளவில் உள்கட்டமைப்புடன் கூடிய முன்னாள் படைவீரர்கள் தங்கும் விடுதி 22 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும். ஏழாவது அறிவிப்பு, தமிழ்நாட்டின் மலைப்பகுதியில் செயல்படுத்தப்படும் கட்டணமில்லா விடியல் பயண திட்டம் மாற்றுத்திறனாளிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும்.
8வது அறிவிப்பு, ஓட்டுநர் பயிற்சி பெற மாநில அளவில் ஒரு பயிற்சி மையம், மண்டல அளவில் 2 பயிற்சி மையங்கள் மற்றும் மாவட்டத்திற்கு ஒரு ஓட்டுநர் பயிற்சி பள்ளி ஆகியவை தொடங்கப்படும். 9வது அறிவிப்பு, தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர்கள் நல வாரியத்தில் பதிவு பெற்ற தொழிலாளர்களின் குழந்தைகள் கல்லூரியில் படிக்கும்போது திறனை மேம்படுத்தி வேலைவாய்ப்பு பெற நவீன தொழில்நுட்பங்களில் 10,000 மாணவர்களுக்கு 15 கோடி ரூபாய் செலவில் இணைய வழியில் திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்கப்படும். இந்த 9 அறிவிப்புகளும் விரைவில் செயல்படுத்தப்படும். வேற்றுமையில் ஒற்றுமையும், ஒற்றுமையின் மூலமாக ஒருமைப்பாட்டையும், ஒருமைப்பாட்டின் மூலமாக ஒன்றுபட்ட வளர்ச்சியையும் வழங்க வேண்டும். ஒன்றுபட்ட வலிமையே நாட்டின் வலிமை. பல மாநிலங்கள், பல மொழிகள், பல பண்பாடுகள், பல மதங்களை சார்ந்த கோடிக்கணக்கான மக்களை உள்ளடக்கிய துணை கண்டம்தான் இந்தியா. அனைத்து வேற்றுமைகளையும் கடந்து நாம் பீடு நடை போட அனைவரும் இந்தியராய் ஒருங்கிணைந்து செயல்பட காரணம் நமது அரசியலமைப்பு சட்டம். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தளித்த இந்த வரலாற்று சாசனத்தில் ஒன்றிய அரசும் மாநில அரசுகளும் இணைந்து மக்கள் பணியாற்றுவதற்கு தேவையான அதிகார பகிர்வு தெளிவாக வரையறுக்கப்பட்டுள்ளது. ஆனால் கடந்த 75 ஆண்டுகளில் நமது அரசியல் களம் கண்ட மாற்றங்களால் இந்த அதிகார பகிர்வில் மாநில அரசுகளின் பங்கு தொடர்ந்து குறைந்து வருவது வருத்தமளிக்கிறது. மேலும் கடந்த சில ஆண்டுகளாக பல்வேறு துறைகளில் மாநில அரசின் உரிமைகளை பறிக்கும் முயற்சிகளையும் ஒன்றிய அரசு மேற்கொண்டு வரக்கூடிய நிலையும் நாம் காண்கின்றோம். மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றிட மக்களுக்கு அருகிலிருந்து செயல்படும் மாநில அரசுகளுக்கு படிப்படியாக கூடுதல் அதிகாரங்கள் தேவைப்படும் சூழலில் இதற்கு நேர்மாறாக கல்வி, மருத்துவம் போன்ற முக்கிய துறைகளில் மாநில அரசின் உரிமைகளை தொடர்ந்து பறிக்கப்படுகின்றன. ஒன்றிய அரசின் சட்டங்கள் மூலமாகவும் நீதிமன்ற தீர்ப்புகளாலும் மாநில அரசுகளுக்கான நிதி பங்கீட்டிலும் திட்டங்களிலும் ஒன்றிய அரசு காட்டும் பாரபட்சத்தாலும் ஒன்றிய அரசை சார்ந்திருக்கக்கூடிய நிலைக்கு மாநில அரசுகள் தள்ளப்பட்டு வருகின்றன. இவற்றை கலைந்திட ஒன்றிய மாநில அரசுகளுக்கிடையான அதிகாரம் மற்றும் நிதி பகிர்வில் மாநில அரசுகளின் பங்கினை மீட்டெடுத்திட அரசியல் பூர்வமான சட்ட நடவடிக்கை எடுப்பதுதான் ஒரே தீர்வு. இதற்கான முன்முயற்சிகளை நிறைவேற்றி முடிப்பதற்கான தக்க தருணம் தற்போது வந்துவிட்டது என இந்த விடுதலை நாளில் உறுதியாக நம்புகிறேன். மாநிலத்துக்கு கிடைக்க வேண்டிய, தரப்பட வேண்டிய நிதியை எப்போதும் போராடி வாதாடி வழக்கு போட்டு பெற வேண்டிய நிலைமையில் இருப்பது கூட்டாட்சி இந்தியாவுக்கு அழகல்ல. இது மாநிலத்தின் வளர்ச்சியும் பாதிக்கும், இந்தியாவின் வளர்ச்சியும் பாதிக்கும். சுய சார்புடனும் தனித்துவமான அடையாளங்களுடன் ஒவ்வொரு மாநிலமும் செழித்து வளரும் போதுதான் ஒன்றுபட்ட வலிமையான இந்திய திருநாடு உலக அரங்கில் உயர்ந்து நிற்கும். தமிழ்நாட்டின் உன்னதமான கோட்பாடுகளை இந்தியா முழுமைக்கும் செயல்படுத்தி காட்டும் கடமையும் பொறுப்பும் நமக்கு உண்டு. தமிழ்நாட்டு மக்களுக்கு உங்களில் ஒருவனாக, இந்திய நாட்டு மக்களுக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக எனது மனமார்ந்த விடுதலை நாள் நல்வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்து எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சுதந்திர தின விழா பேருரை வழங்கிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு சுதந்திர தின சிறப்பு விருதுகளை விருதாளர்களுக்கு வழங்கி சிறப்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். We sincerely thank the Honorable Chief Minister of Tamil Nadu for delivering the Independence Day special address and request him to kindly honor the awardees by presenting the Independence Day special awards. முதலாவதாக தகைசால் தமிழர் விருது தமிழ்நாட்டிற்கும் தமிழ் இனத்தின் வளர்ச்சிக்கும் மாபெரும் பங்காற்றியமைக்காக பேராசிரியர் KM காதர் மொஹிதீன் அவர்களுக்கு தகைசால் தமிழர் விருது வழங்கி கௌரவிக்கிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலையும் பாராட்டு சான்றும் வழங்கப்படுகிறது. The Thagaisal Tamilar Award is presented to Professor KM Kadir Moideen. 15 ஆண்டுகள் வரலாற்றுத்துறை பேராசிரியராக பணியாற்றியவர். ஆங்கிலம், அரபு, உருது, இந்தி, பாரசீகம் போன்ற மொழிகளை அறிந்தவர். பல நூறு பட்டதாரிகளை உருவாக்கியவர் பேராசிரியர் KM காதர் மொய்தீன் அவர்கள்.
திரு KM காதர் முகதீன் அவர்களுக்கு காசோலை வழங்கி சிறப்பு செய்கிறார்கள் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். மூத்த அரசியல் தலைவரும் மணிச்சுடர் இதழின் ஆசிரியரும் இந்திய அரசியல் பற்றிய ஆழமான புரிதலுடன் உள்ள திரு KM காதர் முகதீன் அவர்களுக்கு தகைசால் தமிழர் விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. அடுத்ததாக டாக்டர் APJ அப்துல் கலாம் விருது முனைவர் வ நாராயணன், செயலாளர் விண்வெளித்துறை, தலைவர் விண்வெளி ஆணையம், தலைவர் இந்திய விண்வெளி ஆய்வு மையம் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. Dr. APJ Abdul Kalam Award is presented to Dr. V. Narayanan, Secretary, Department of Space, Chairman of Space Commission and Chairman of Indian Space Research Organization. திரு நாராயணன் இஸ்ரோவில் 41 ஆண்டுகளாக பல முக்கிய தலைமை பொறுப்புகளை வகித்துள்ளார். அடுத்ததாக துணிவு மற்றும் சாகச செயலுக்கான கல்பனா சாவ்லா விருது காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த செல்வி துளசிமதி முருகேசன் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. The Kalpana Chawla Award for Courage and Daring Enterprise is presented to Selvi Tulasimadi Murugesan, Kanchipuram District. இறகுபந்து போட்டியில் இதுவரை 22 தங்கம், 11 வெள்ளி, 7 வெண்கல பதக்கத்தை வென்றிருக்கிறார் துளசிமதி முருகேசன். அடுத்ததாக முதலமைச்சரின் நல்ல ஆளுமை விருதுகள். அன்பாடும் ஒன்றில் விழிப்புணர்வு, நீர்வள மேம்பாடு ஆகியவற்றின் மூலம் ஊரக மேம்பாட்டு முயற்சிகள் மேற்கொண்டதற்காக மருத்துவர் வி பிரசன்னகுமார் IPS உதவி காவல் கண்காணிப்பாளர், திரு P. பாலகிருஷ்ணன் வட்டாட்சியர், திருமிகு வி யமுனா வட்டார வளர்ச்சி அலுவலர் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. The Chief Minister's Best Practices Award is presented to Dr. V. Prasannakumar IPS Assistant Superintendent of Police, Thiru P. Balakrishnan Tahsildar, Tirumadi V. Yamuna Block Development Officer for Rural Development Initiatives. சுய சான்றிதழ் திட்டத்தின் மூலம் வீடு கட்டிட வரைபட அனுமதி பெறும் முறைகளை எளிதாக்கியதற்காக திருமதி காகர்லா உஷா IAS கூடுதல் தலைமை செயலாளர், வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை, திரு B. கணேசன் IAS இயக்குனர், நகர் ஊரமைப்பு இயக்ககம் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அடுத்ததாக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் நலத்திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தியமைக்காக திருமதி லட்சுமி பிரியா IAS அரசு செயலாளர், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை, திரு ஆனந்த் IAS ஆணையர் ஆதி திராவிடர் நலம், திரு அண்ணாதுரை இயக்குனர் பழங்குடியினர் நலம், திரு கந்தசாமி மேலாண்மை இயக்குனர் தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் ஆகியோருக்கு முதலமைச்சரின் நல் ஆளுமை விருது வழங்கப்படுகிறது. அடுத்ததாக ஐயன் திருவள்ளுவர் சிலையை விவேகானந்தர் பாறையுடன் இணைக்கும் கண்ணாடி இழை பாலத்தை அமைத்ததற்காக மருத்துவர் ரா செல்வராஜ் IAS அரசு செயலாளர், நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை மற்றும் குழுவினர் அவர்களுக்கு முதலமைச்சரின் நல் ஆளுமை விருது வழங்கப்படுகிறது. The Chief Minister's Best Practices Award is presented to Dr. R. Selvaraj IAS Highways and Minor Ports Department and team for their contribution to tourism sector. அடுத்ததாக தமிழ் மொழியை உலகளவில் மேம்படுத்தியதற்காக திரு R. கோமகன் இணை இயக்குனர் பொறுப்பு, தமிழ் இணைய கல்விக் கழகம் அவர்களுக்கு முதலமைச்சரின் நல் ஆளுமை விருது வழங்கப்படுகிறது. The Chief Minister's Best Practices Award is bestowed upon Thiru R. Komagan, Joint Director, Director in Charge, Tamil Virtual Academy, in recognition of his initiatives to promote Tamil language globally by expanding Tamil teaching. அடுத்ததாக மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக மிக சிறந்த சேவை புரிந்தோருக்கான தமிழ்நாடு அரசு விருதுகள். சிறந்த மருத்துவருக்கான விருது டாக்டர் குமரவேல் சண்முகசுந்தரம் திருச்சிராப்பள்ளி அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. The Best Doctor Award for Exemplary Services for Welfare of Differently Abled is presented to Dr. Kumaravel Shanmugasundaram, Tiruchirappalli. அடுத்து மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக செயல்படும் சிறந்த நிறுவனத்திற்கான விருது சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஈகாம்வெல் மாற்றுத்திறனாளிகளுக்கான மறுவாழ்வு மையத்திற்கு வழங்கப்படுகிறது. The award for Best Institution for Differently Abled Person is presented to Ecomwell Charitable Organization, Salem District. 39 ஆண்டுகளாக இந்நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பான ஆலோசனையை வழங்கி வருகிறது. அடுத்ததாக மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக அரும்பணியாற்றிய சிறந்த சமூக பணியாளர் விருது கோயம்புத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த திரு குணசேகரன் ஜெகதீசன் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. The Best Social Worker Award for Service Towards Differently Abled Person is received by Mr. Gunasegaran Jagadeesan of Coimbatore District. சிற்றுழி அறக்கட்டளை மூலம் மாற்றுத்திறனாளிகளுக்கான பல்வேறு நலத்திட்டங்களை இவர் செயல்படுத்தி வருகிறார். மாற்றுத்திறனாளிகளை அதிக அளவில் பணியமர்த்திய நிறுவனத்திற்கான விருது விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த பெல் பிரிண்டர்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்திற்கு வழங்கப்படுகிறது. The Best Private Employer Award for providing maximum employment opportunities to differently abled person goes to Bell Printers Private Limited, Virudhunagar District.
40க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளை இந்நிறுவனம் பணியமர்த்தியுள்ளது. மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பாக செயல்படும் சிறந்த மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிக்கான விருது காஞ்சிபுரம் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிக்கு வழங்கப்படுகிறது. Kanchipuram District Central Cooperative Bank of Kanchipuram District receives the award for Best District Central Cooperative Bank for their services towards differently able person. அடுத்ததாக கள ஆய்வில் மிகச்சிறந்த சேவை புரிந்தமைக்கான பாராட்டு சான்றிதழ் திரு அஃப்து பிரசுல் IAS அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. பஹல்காம், எல்லையோர மாநிலங்கள் மற்றும் ஜம்மு காஷ்மீருக்கு சென்று அசாதாரண சூழலில் தமிழ்நாட்டை சார்ந்த மாணவர்கள் மற்றும் மக்களுக்கு சரியான நேரத்தில் மீட்பு மற்றும் மருத்துவ உதவிகள் அளித்து பாதுகாப்பாக திருப்பி அனுப்புவதை உறுதி செய்திருக்கிறார் திரு அஃப்து பிரசுல் அவர்கள். சுதந்திர தின சிறப்பு விருதுகளை தம்முடைய பொற்கரங்களால் வழங்கி சிறப்பித்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தற்போது அணிவகுப்பு தலைவரிடமிருந்து அணிவணக்கங்களை ஏற்றுக்கொள்வார்கள். சுதந்திர தின அணிவகுப்பு குழுவினரை தங்கள் இடங்களுக்கு பிரிந்து செல்ல மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அனுமதி அளித்துள்ளார்கள். The Honorable Chief Minister of Tamil Nadu has granted permission for the contingents to disperse to their respective places. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கோட்டை கொத்தளத்தில் தக்ஷின் பாரத் பகுதி ராணுவ காவல் கமாண்டிங் அதிகாரி கர்னல் வினய் சதாசிவன் சேனா மெடல் அவர்கள் தலைமையிலான குழுவினருடன் புகைப்படம் எடுத்துக்கொள்ளும் தருணம் இது. Ladies and gentlemen, the flag officers under commanding officer Karnan Vinay Sadashivan, Sena Medal, Dakshin Bharat Area Provost Unit will take a group photograph with the Honorable Chief Minister of Tamil Nadu. ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் என்ன தேவை, ஒவ்வொரு தனி மனிதனின் தேவையும் என்ன என்பதை பார்த்து பார்த்து செய்யக்கூடிய அரசாக நம்முடைய தமிழ்நாடு அரசு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதர விருதாளர்களுக்கும் விருதுகள் ஆளுநர் நுழைவு வாயில் முகப்பில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள். Chief Minister of Tamil Nadu will present awards to the other recipients at the governor's entrance and honor them. மக்களுக்கான திட்டங்களை வகுப்பதில், மகளிர் நலன்களை காப்பதில், மாநில உரிமைகளை மீட்பதில், மாணவர்களுக்கு கல்வியை அளிப்பதில், ஏழைகளின் கண்ணீரை துடைப்பதில், எல்லோருக்கும் எல்லாம் என சமத்துவம் கொடுப்பதில், சமூக நீதியை வளர்ப்பதில் சாதனை புரியும் திராவிட மாடல் ஆட்சியில் எல்லா துறைகளிலும் இந்தியாவிற்கே முன்னோடி தமிழ்நாடு என தலைநிமிர வைத்தவர் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். இப்போது சமூக நலத்திற்காக சிறந்த சேவைக்கான விருது, மகளிர் நலனுக்காக பணியாற்றிய சிறந்த சமூக சேவருக்கான விருது திருமதி பாகரீதி ராமமூர்த்தி, சென்னை மாவட்டம் திரு மாரிமுத்து வட்டாட்சியர் ஓய்வு, விருதுநகர் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. The Best Social Worker Award for Outstanding Work for Women is awarded to Tirumati Bhagirathi Ramamurthy, Chennai. பாகிரதி ராமமூர்த்தி 22 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறார். அடுத்ததாக திரு கே மாரிமுத்து வட்டாட்சியர் ஓய்வு, விருதுநகர் அவர்களுக்கு விருது வழங்கப்படுகிறது. The award is presented to Thiru K. Marimuthu, Tasildar Retired of Virudhunagar District. மகளிர் நலனுக்காக பணியாற்றிய சிறந்த தொண்டு நிறுவனத்திற்கான விருது கருணாலயா சமூக சேவை நிறுவனம், சென்னைக்கு வழங்கப்படுகிறது. The best institution for having rendered for welfare of women is awarded to Karunalaya Social Service Society, Chennai.
அடுத்ததாக சொசைட்டி ஃபார் எஜுகேஷன் வில்லேஜ் ஆக்ஷன் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் திருச்சிராப்பள்ளி நிறுவனத்திற்கு சிறந்த தொண்டு நிறுவனத்திற்கான விருது வழங்கப்படுகிறது. The best institution award is awarded to Society for Education Village Action and Improvement, Tiruchirappalli. அடுத்து சிறந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கான விருதுகள். பெருநகர சென்னை மாநகராட்சியின் சிறந்த மண்டலத்திற்கான விருது முதலாம் இடம் 6வது மண்டலத்திற்கு வழங்கப்படுகிறது. The best performing zone in Greater Chennai Corporation is awarded to the first place is 6th zone Chennai. பெருநகர சென்னை மாநகராட்சியின் சிறந்த மண்டலத்திற்கான விருது 2ஆம் இடம் 13வது மண்டலத்திற்கு வழங்கப்படுகிறது. The best performing zone in Greater Chennai Corporation is awarded to the 13th zone Chennai. சிறந்த மாநகராட்சிக்கான விருது முதலிடம் ஆவடி மாநகராட்சிக்கு வழங்கப்படுகிறது. Avadi Corporation receives the first prize for the best performing corporation. சிறந்த மாநகராட்சிக்கான விருது 2ஆம் இடம் நாமக்கல் மாநகராட்சிக்கு வழங்கப்படுகிறது. Namakkal Corporation receives the second prize for the best performing corporation. சிறந்த நகராட்சிக்கான விருது முதலாம் இடம் ராஜபாளையம் நகராட்சிக்கு வழங்கப்படுகிறது. The best performing municipality award, the first place is awarded to Rajapalayam Municipality. சிறந்த நகராட்சிக்கான விருது 2ஆம் இடம் ராமேஸ்வரம் நகராட்சிக்கு வழங்கப்படுகிறது. The best performing municipality award, the second place is awarded to Rameshwaram Municipality. சிறந்த நகராட்சிக்கான விருது 3ஆம் இடம் பெரம்பலூர் நகராட்சிக்கு வழங்கப்படுகிறது. The best performing municipality award, the third place is awarded to Perambalur Municipality. சிறந்த பேரூராட்சிக்கான விருது முதலிடம் காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த உத்திரமேரூர் பேரூராட்சிக்கு வழங்கப்படுகிறது. The best performing town panchayat, the first place is awarded to Uttiramerur of Kanchipuram district. சிறந்த பேரூராட்சிக்கான விருது 2ஆம் இடம் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தைச் சேர்ந்த காட்டுப்புதூர் பேரூராட்சிக்கு வழங்கப்படுகிறது. The best performing town panchayat, second place is awarded to Kattapudur, Tiruchirappalli district. சிறந்த பேரூராட்சிக்கான விருது 3ஆம் இடம் திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த நத்தம் பேரூராட்சிக்கு வழங்கப்படுகிறது. The best performing town panchayat, third place is awarded to Natham district of Dindigul. அடுத்ததாக முதலமைச்சர் மாநில இளைஞர் விருதுகள். ஆண்கள் பிரிவில் முதலாவதாக விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த திரு எஸ் சந்திரகுமார் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. The Chief Minister State Youth Award is awarded to Thiru S. Chandrakumar of Viluppuram district. அடுத்ததாக ஆண்கள் பிரிவில் திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த திரு எம் ஜெயக்குமார் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. Thiru M. Jayakumar from Tirunelveli district receives the Chief Minister State Youth Award. தொடர்ந்து சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த திரு டி மாரியப்பன் அவர்களுக்கு விருது வழங்கப்படுகிறது. Thiru T. Mariyappan from Salem district receives the Chief Minister State Youth Award in men's category. அடுத்து பெண்கள் பிரிவில் சென்னை மாவட்டத்தைச் சேர்ந்த செல்வி மா காஜிமா அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. In women's category, Selvi M. Kazima of Chennai district receives the Chief Minister State Youth Award. அடுத்து பெண்கள் பிரிவில் புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த திருமதி லாவண்யா அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. Tirumadi A. Lavanya from Pudukkottai district chief receives the Chief Minister State Youth Award. தொடர்ந்து பெண்கள் பிரிவில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த செல்வி கௌரி அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. Selvi S. Gauri from Krishnagiri district receives the Chief Minister State Youth Award in women's category. அடுத்ததாக முதலமைச்சரின் சிறப்பு விருது தமிழ்நாடு கிராமிய கலைகள் வளர்ச்சி மைய கலைக்குழுவின் ஒருங்கிணைப்பாளர் நினைவில் வாழும் கலை வளர்மணி பா ராஜ்குமார் அவர்களின் கலை சேவையை பெருமைப்படுத்தும் வகையில் அவரது மனைவி திருமதி கார்த்திகா ராஜ்குமார் அவர்களிடம் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்படுகிறது. சுதந்திர திருநாளில் விருதாளர்களுக்கு விருதுகளை வழங்கி சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். We thank the Honorable Chief Minister of Tamil Nadu for distributing the awards of excellence in various categories on this glorious occasions. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆளுநர் நுழைவாயில் அருகில் தகைசால் தமிழர் விருதாளர் பேராசிரியர் திரு காதர் மொஹிதீன் அவர்களுடன் புகைப்படம் எடுத்துக் கொள்கிறார்கள். Our Honorable Chief Minister is now taking a photograph with the Tagaisal Tamilar awardee Professor K. M. Kadar Moideen. அடுத்ததாக மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இனிப்புகள் வழங்கி மகிழ்கிறார்கள். Ladies and gentlemen, the Honorable Chief Minister is now distributing sweets to the differently abled children.
தற்பொழுது சுதந்திர தின விருது பெற்ற விருதாளர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடன் குழு புகைப்படம் எடுத்துக்கொள்கிறார்கள். Ladies and gentlemen, the awardees will now take a group photograph with the Honorable Chief Minister. தமிழ்நாடு அரசின் சுதந்திர தின விழாவில் பங்கேற்று சிறப்பித்த நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். We thank our Honorable Chief Minister of Tamil Nadu for taking part in the Independence Day celebrations. இந்திய மண்ணிற்கு இது உன்னத நாள். சுதந்திர காற்றை சுகமாய் சுவாசித்த நன்னாள். அகிம்சை வழி கிடைத்த அன்பு திருநாள். அடிமை சங்கிலியை உடைத்த அற்புத நாள். வெள்ளையனை வெளியேற்றி வெற்றி பெற்ற பெருநாள். இமயத்தையும் குமரியையும் இணைத்த இனிய நாள். Today, this is a glorious day for Indian soil, a day when we began to breathe the air of freedom with joy. A sacred day of love earned through the path of non-violence, a miraculous day that broke the chains of slavery, a historic day of victory that drove out the colonial rulers, a beautiful day that united the Himalayas and the Kanyakumari as one nation. இன்றைய சுதந்திர தின விழாவில் நேசம் கொண்டு தேசம் போற்றும் பொன்னாளில் சமுதாய ஒற்றுமை காப்போம், சரித்திரம் படைப்போம். On this golden day of patriotism and love for the nation, let us uphold social unity and create history together. இப்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பார்வையாளர்களுக்கு சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்த வண்ணம் விழா நிகழ்விடத்திலிருந்து புறப்படுகிறார்கள். Our Honorable Chief Minister is extending his Independence Day greetings with the audience. இந்த நன்னாளில் தேசிய மூவர்ண கொடியை ஏற்றி சிறப்புரை ஆற்றி சிறந்த குடிமக்களுக்கு விருதுகளை வழங்கி சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். On this special day, we extend our heartfelt thanks to the Honorable Chief Minister for hoisting the national flag, delivering the special address and honoring all distinguished citizens with the awards. We wish you all a very happy Independence Day. இனிய சுதந்திர நாளில் தங்கள் வாழ்வின் இளமையை தியாகம் செய்து செங்குருதி சிந்தி இன்னுயிர் நீத்து நாட்டிற்கு விடுதலையை பெற்று மக்கள் நல்வாழ்விற்கு பாதை போட்டு கொடுத்த சுதந்திர போராட்ட வீரர்களை, தியாகிகளை, தலைவர்களை இன்று நினைவு கூர்வோம். அவர்கள் கண்ட கனவுகளை எல்லாம் கல்வியிலும், மருத்துவத்திலும், தொழில் துறையிலும், பொருளாதாரத்திலும், பெண்கள் விடுதலையிலும், பெண்கள் முன்னேற்றத்திலும்